கூடன்குளம் அணுமின் நிலைய இரண்டாவது அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கியது. இதன் மூலம் தமிழகத்திற்கு 562 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என தெரிகிறது. விரிவாக பார்க்கலாம். 1988 உதித்தது கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம். இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியில் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டன. அணு உலைகளுக்கு எதிரான போராட்டங்கள் ஒருபுறம் நடைபெற்றாலும் 2013ஆம் ஆண்டு முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது அணு உலையில் மின் உற்பத்தி செய்வதற்கான ஆயத்த பணிகள் நடந்தன. இதன்படி கடந்த மே மாதம் 18ஆம் தேதி இரண்டாவது அணு உலையில் யுரேனியம் நிரப்பப்பட்டது. இதனை அடுத்து நீராவி வெளியேற்றும் சோதனைகள் நடந்தன. பின்னர் முக்கிய நிகழ்வான அணு பிளவுக்கான சோதனை கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. 48 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:56 மணிக்கு வெற்றிகரமாக அணுப்பிளவு நிகழ்ந்தது. அணுப்பிளவை தொடர்ந்து டர்பைன் இயக்கப்பட்டு மின் உற்பத்தி தொடங்கியது. விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். எல்லோரும் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறத நேரடியாக பார்த்தாங்க. இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எல்லாருக்குமே, ஒரு எங்கள் நியூக்ளியர் கம்யூனிட்டிக்கு. ஸோ இது தொடர்ந்து மேன்மேலும் பாதுகாப்பாக இயங்கி பவர் ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் என்ன மின்சார உற்பத்தி கொடுக்க முடியும் கட்டாயம் கொடுப்போம். கூடங்குளம் இரண்டாவது அணு உலையில் தற்போது மின் உற்பத்தி தொடங்கப்பட்டிருந்தாலும் 1000 மெகாவாட் அளவை படிப்படியாக தான் எட்ட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் மின் உற்பத்தி கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஆகுங்க. அதாவது சில ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட சோதனைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணி முடிச்சு நாங்கள் முதல் அணு உலைய ரெண்டாவது அணு உலைய மின் உற்பத்தி தொடங்கும். அதுக்கு முன்னால் அந்த சோதனைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு 3 மாதம் ஆகுங்க கிட்டத்தட்ட 1000 மெகாவாட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து அதுலேருந்து 1000 மெகாவாட் இயக்கவும். இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியில் நெல்லை கூடங்குளத்தில் மின் உற்பத்திக்காக 2 அணு உலைகள் அமைப்பதென 1988 முடிவு செய்யப்பட்டது. 28 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த திட்டம் தற்போது முழுமை பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.